பாடல் 17. இந்த பாடலில் அபிராம பட்டர் அன்னையின் திருமேனி அழகையும் பொலிவையும் எண்ணி எண்ணி வியந்து பாடுகிறார். அன்னை அதிசயமான வடிவுடையவள். சாதாரண வடிவம் அல்ல, அழகிய வடிவம். சாதாரண அழகில் ஒரு தெய்வீக, அவள் தெய்வம், அதனால் தெய்வீக அழகு. அந்த அழகில் தாமரை மலர்கள் போன்ற அழகிய மலர்கள் கூட மயங்கியே ஒப்புக்கொள்கின்றன தங்களுடைய தோல்வியை. நீ எங்களை விட அழகி, எங்களையும் வெற்றி கொண்டு விட்டாய், அப்படிப்பட்ட ஒளிர்விடும் திருமுகம் கொண்டு சுந்தரவல்லியே என்று துதிபாடுகின்றன. ரதியின் கணவன் மன்மதனை தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து எரித்த சிவபெருமானின் கோபாக்கினியையும் குளிர்வித்தவள், வெற்றி கொண்டவள். வெற்றி கொண்டது மட்டுமல்ல, அவருடைய உடலில் ஒரு பாகத்தை பெற்றுக்கொண்டவள், கவர்ந்தவள். கோபம் கொண்ட சிவபெருமானின் கோபத்தையே அடக்கியவள், தன்னுடைய அன்பால் கொழியச் செய்து குளிர்வித்தவள். அப்படிப்பட்ட அபிராமி, என்னை போன்ற எளியவனையும் காப்பாற்றுகின்றாயே அம்மா என்று எண்ணி எண்ணி அவளுடைய அழகை எண்ணி எண்ணி வியந்து போகிறார் பட்டர். கன்னிகைகள் நல்ல கணவன் பெற இந்த பாடலை பாட வேண்டும் என்று ஆன்றோர்கள் சொல்வார்கள்.